ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது. ஸோ நமக்கு தேவையான ஏதோ ஒரு சென்டென்ஸோ இல்லை வார்த்தையோ தமிழில் நமக்கு தெரியும், அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கும் பொழுது நம்ம இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இசே ஹிந்தி மே கேசே ககதே ஹேன். ஸோ இசே அப்படின்னா இதை, ஹிந்தியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தி மே. ஸோ அந்த ல சவுண்டுக்கு தான் ஹிந்தியில் மே அப்படின்றத சொல்கிறோம். இசே ஹிந்தி மே கேசே ககதே ஹேன். கேசே அப்படின்னா எப்படி, சொல்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹோ அப்படின்னா சொல்லு அப்படின்றத சொல்லுவோம். சொல்கிறது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறோம். ஸோ கேசே ககதே ஹேன், இசே ஹிந்தி மே கேசே ககதே ஹேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்த்து கவனம். ஸோ இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, அதாவது பார்த்து கவனமாக போங்க. இல்லை நடக்கும்போது யாராவது கால் இடறிடுச்சு அப்படின்னா பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சம்பல் கே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, அதனால் எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் கிரெடிட் கார்டு ஹே. ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ், இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ, கிரெடிட் கார்டுன்னு இல்லை, என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னா மேரே பாஸ் கார் ஹே. ஸோ மேரே பாஸ் கர் ஹே, கர் அப்படின்னா வீடு இருக்குது அப்படின்றது அர்த்தம். என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் பைசா ஹே, என்கிட்ட காசு இருக்குது. என்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னா மேரே பாஸ் கிதாப் ஹே அப்படின்றத சொல்லணும். அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே முஜே பைசா ஜரூரத் நஹி ஹே. ஸோ எனக்கு அப்படின்னா முஜே, பைசா தேவையில்லை. ஸோ தேவை அப்படின்னா ஜரூரத், தேவை இல்லை அப்படின்னா ஜரூரத் நஹி ஹே, பைசா ஜரூரத் நஹி ஹே. ஸோ இங்கே நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னா முஜே சொல்லுவீங்க. எனக்கு அப்படின்னா என்ன பொருளோ அந்த பொருளை சேர்த்துக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜரூரத் நஹி ஹே. இங்கே இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஃபார்மேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேரே பாஸ் என்ன இருக்கோ அந்த பொருளோட நேம் சேர்த்துட்டு ஹே சொல்லணும், இருக்குது அப்படின்றத. இஸ்லியே அப்படின்னா அதனால், முஜே பைசா ஜரூரத் நஹி ஹே, முஜே ஜரூரத் நஹி ஹே, அந்த பொருளோட நேம் சேர்த்து ஜரூரத் நஹி ஹே அப்படின்றத சொல்லலாம். தேவை அப்படின்னு சொல்லும்பொழுது ஜரூரத் மட்டும் சொல்லுவீங்க. தேவை இல்லை அப்படின்றதுனால ஜரூரத் நஹி ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் கப் ஆயேங்கே. ஸோ நீங்க அப்படின்னா ஆப், இதுவே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தும் அப்படின்றத கேட்கலாம். எப்போ அப்படின்னா கப், கைசே அப்படின்னா எப்படி, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கப், வருவீங்க. ஸோ வென் வில் யூ கம், இது வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதனால இது ஃபியூச்சர் டென்ஸ், தேர்ட் பர்சனை பற்றி கேட்குறோம், ரொம்ப ரெஸ்பெக்டோட, அதனால ஆயேங்கே. வாங்க அப்படின்னா ஆவோ, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றதுனால ஆயேங்கே. ஸோ அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிலாம் கேட்கும்பொழுது ஆயேகா, ஏன்னா இது ஆண்பால். இதுவே அவள் எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆயேகி அப்படின்றது மாறும். ஸோ நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸில் ஃபியூச்சர் டென்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக புரியும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பேன். ஆப் கப் ஆயேங்கே. நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆ ரஹாஹூன். இதுவே ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா மே ஆ ரஹீஹூன் அப்படின்றத சொல்லணும். தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுது அந்த பர்சன் ஆணா இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனோட நேம் சொல்லிட்டு ஆ ரஹா ஹே அப்படின்றத சொல்லுவீங்க. பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுது ஆ ரஹி ஹே அப்படின்றத சொல்லுவீங்க. உங்களை பற்றி பேசும்பொழுது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஹூன்னு முடியும். தேர்ட் பர்சன் அப்படின்னாலே ஹே அப்படின்றது தான் வரும். அவன் சொல்றது சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஓ சஹி ஹே. ஸோ அவன் சரி, ஹீ இஸ் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவன் சொல்றது சரி அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்லுவோம், பட் இங்கிலீஷ்ல ஹீ இஸ் ரைட் அப்படின்னு தான் வரும். ஸோ அதே இந்த இங்கிலீஷ் மாதிரியே தான் இங்கே டிரான்ஸ்லேட் ஆகும். ஹீ இஸ் ரைட், ஓ சஹி ஹே. ஸோ சரி, ரைட் அப்படின்னு சொல்றதுக்கு சஹி. நம்ம தமிழ்ல சரின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் சஹி அப்படின்றது வரும். நாம் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ தப்பு அப்படின்னா கலத். ஸோ சரி அப்படின்னா சஹி, தப்பு அப்படின்னா கலத். நாம் சொல்கிறது தப்பு, அதே போல தான் வி ஆர் ராங்.
ஸோ நம்ம இதை இங்கிலீஷில் வர மாதிரி தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். வி அப்படின்னா, ஸோ நாம் அப்படின்னா ஹம் அப்படின்றது வரும். கலத் ஹெயின், ஏன்னா அங்கே வந்து ப்ளூரல், அதனால ஹெயின்னு வருது. அங்கே முன்னாடி சென்டென்ஸில் வந்து தேர்ட் பர்சன் ஒருத்தரை பற்றி பேசணும், அதனால வந்து ஹே அப்படின்றது வருது. அது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆப்கி கலத்தி நஹி ஹே. ஸோ அது அப்படின்னா வந்து ஓ, அவன் அவள் அது இது எல்லாத்துக்குமே வந்து ஓ தான் சொல்லுவோம். உன்னோட தப்பு, ஸோ தப்பு அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து தவறு, இது எல்லாத்துக்குமே கலத் அப்படின்றது பார்த்தோம். ஆப்கி கலத்தி நஹி ஹே, இல்லை அப்படின்றதுனால இங்கே நஹி ஹே அப்படின்றது வருது. ஸோ மிஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் பெண்பாலா கன்சிடர் பண்ணி பேசுவாங்க, அதனால தான் ஆப்கி கலத்தி அப்படின்றது வருது. ஓ ஆப்கி கலத்தி நஹி ஹே. அவன் வந்த பிறகு நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே ஆனே கே பாத் ஹம் சாத் ஆயே ஜாயேங்கே. ஸோ போ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஜாவோ அப்படின்றத சொல்லுவோம். இங்க போகலாம்னு சொல்றோம், we will go together. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ், அதனால ஜாயேங்கே. இங்க வந்து நாம ஒன்றாக போகலாம்னு வருது, அதாவது ப்ளூரல், அதனால வந்து ஹம். நாம அப்படின்னா ஹம், ஒன்றாக அப்படின்னா சாத், அதாவது சேர்ந்து அப்படின்றது அர்த்தம். போகலாம் அப்படின்னா ஜாயேங்கே. வந்த பிறகு, அவன் வந்த பிறகு ஓ ஆனேகே பாத் அப்படின்றதும் சொல்லலாம், இல்லை உஸ்கே ஆனேகே பாத் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ ஆனேகே பாத் வந்த பிறகு, வா அப்படின்னா வந்து ஆவோ, வந்த பிறகு. ஸோ பாத் அப்படின்னாலே அப்புறம் பிறகு அப்படின்றது அர்த்தம். அந்த ரூட் வேர்பு கூட நேகே பாத் அப்படின்றத சேர்க்கிறோம். அவன் போன பிறகு அப்படின்னா வந்து ஜானேகே பாத் அப்படின்றது வரும். ஸோ வந்த பிறகு, போன பிறகு, சாப்பிட்ட பிறகு, இது எல்லாமே வந்து சேம் ஃபார்மேட்டில் வருது பாருங்க. ஸோ இதுக்கும் நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸில் ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருப்பேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உஸ்கே ஆனே கே பாத் ஹம் சாத் ஜாயேங்கே. யாராவது இருக்கீங்களா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கோயி ஹே யஹா. ஸோ யாராவது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கோயி, இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, ஸோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வந்து ஹே அப்படின்றத சொல்லுவோம். இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து கோயி ஹே அப்படின்றது அந்த கொஷின் ஃபார்மேட், அந்த டோன் தான் வந்து முக்கியம். ஸோ நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது கியான்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னாலே வந்து கியா அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம பேசுகிற டோன்லேயே வரணும் அப்படின்றதுக்காக கோயி ஹே அப்படின்றத கேட்கலாம். இங்கே அப்படின்றதுனால யஹான், கோயி ஹே யஹான் இல்லை இதர் அப்படின்றதும் கேட்கலாம். கோயி ஹே யஹான் இல்லை கோயி ஹே இதர் அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸ், அந்த பிளேலிஸ்ட்டு, அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ஒரே ஃபார்மேட்டில், ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ சேம் ஃபார்மேட்டுன்றதுனால நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த ஃபார்மேட் எப்போவுமே மறக்காது. ஸோ நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடான ஹிந்தி சென்டென்சஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.